ஹை கைஸ், லாஸ்ட் எபிசோட்லேயே நம்ம பார்த்துருப்போம். சனாதா ஜாங் கிட்ட பிளாக்மெயில் பண்ணி நம்ம அம்மா இருக்காங்களே, மின்னோட அம்மா, அவங்களோட அட்ரஸை வாங்கியிருப்பா. ஜாங் அப்படியே போய் அவங்க அம்மாவை கொண்டுட்டு வந்தோடனே இவ தான் பின்னாடியே போயிருப்பா. போய் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹீரோ இருக்கான்ல அவனுக்கு கால் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பா. இவ தான் பண்ணான்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளோட ஸ்கார்ஃப் ஒன்று இருக்குல்ல, அதையும் அதே இடத்துல கழட்டி போட்டு வந்திருப்பா ஹீரோக்கு தெரியணும்ட்டு. இன்னொரு பக்கம் ஜாங் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டான். ரிலீஸ் ஆனோடனே இப்பெல்லாம் ஓப்பனாக பண்ணாதே, என்னையெல்லாம் டான்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அப்பா அவையாட்ட புழுக்கிட்டு இருக்க. இங்கே ஹீரோவும் சரி இல்லை இவனும் சரி மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க, எதனா க்ளூ கிடைக்குமா அவனை கண்டுபிடிக்கணும்னு. அப்போதான் ஹீரோக்கு ஏதோ ஒரு கால் வருது. வந்த உடனே பதறி அடிச்சுட்டு போகிறான். பார்த்தே ஜாங் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா மின்னோட அம்மாவை பார்க்கணுன்னு வந்திருக்கான். ஹீரோக்கு சரியான காண்டாயிடுது. அவன் பல வேற வாங்கிட்டு வந்திருக்கான். ஹீரோ இருக்கிற கோபத்தை எல்லாம் காட்டுறாங்க. இப்போ நீ கிளம்புறியோ அப்படியே நான் நடிச்சு கொள்ளட்ட அப்படிங்கும்போது அவன் வேணும்னே இங்கே கொள்ளு பார்க்கலாம் அப்படின்ட்டு ரிலாக்ஸாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஹீரோ ஆகி அடித்தாலும் இவன் ஏதோ டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருவான்ல, அதுக்கு தாங்க நம்ம ஹீரோயினும் இப்போ நீ கிளம்புனா உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாம், நீ தான் எப்போ பார்த்தாலும் என் மேலே குறியாவே சுத்துறல, 2 பேத்துக்கும் அப்படி தான் சுற்றிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் மிஸ் ஆன 2 பேத்தையும் கொண்டுருவா அப்படின்ட்டு அவன் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹீரோ அதெல்லாம் உன்னால் முடியாதுடா அப்படின்ட்டு அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் பார்க்க தானே போகிற, இந்த ஓல்டு லேடியை சும்மா இருக்க சொல்லு, எதுனா வாய் திறந்து சொன்னாங்கன்னா மறுபடியும் அவங்க உயிருக்கு ஆபத்தாயிடும்ட்டு வேணுனே மின்னோட அம்மா பம்பிலுக்க ஹீரோனால கண்ட்ரோல் கூட பண்ண முடியல. அவன் இதுக்கு தான் வந்திருக்கான்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. அவளும் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கும் 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்கன்ட்டு ஹீரோக்கு வார்னிங் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். அந்த பழத்தட்டியை அப்படியே அவன் மூஞ்சில் எரிஞ்சிட்டு, இந்தா உனக்கு தான் தேவைப்படும்னு நினைக்கிறேன், போய் சாப்பிடு அப்படின்ட்டு வேணுனே காலில் இருட்டி ஒதுக்கிறா. ஹீரோக்கு இவ இப்பெல்லாம் பண்ணுவாளான்ட்டு ஆச்சரியமா இருக்கு. இப்போ எதுக்கு அப்படி பார்த்துட்டு இருக்க, நானும் பொண்ணு தானே, எனக்கு கோவலாம் வரும்லன்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு இன்னொரு பக்கம் சந்தோஷமாவா இருக்கு. அப்போதான் டாக்டர் இந்த மாதிரி கொஞ்சம் பேசணுன்ட்டு ஹீரோக்கு கையில் கட்டு பார்த்திருப்பாங்களே, அதை மாற்றி விட்டுட்டு உங்களுக்கு ஹெல்த் எல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது, இல்லை உங்களுக்கு நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் ஹெட்டுக்கு அப்படிங்கும்போது ஹீரோக்கே மனசே மாறிடுது. என்னடா இப்படி ஆயிடுச்சு டக்குன்ட்டு இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேனான்னு கேட்டார். நானும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு வழக்கம் போல சமாளிக்கிறான். ஆனால் ஹீரோ எப்பவுமே தன்னோட பிரச்சனையை அவனுக்குள்ளேயே வச்சுப்பான்ல, அதே மாதிரி இருக்க ஹீரோவும் ஹியூனும் அவன் எங்கே இருப்பான் அப்படின்ட்டு பாஸ்போர்ட் திருட சொல்லியிருப்பான்ல, அவனோட ஃபோட்டோவை காட்டி கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் சொன்ன இடத்துக்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவனும் அதே மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஹீரோ பிடிக்கலான்னு போகும்போது கூட அவருக்கு தலை சுத்தல் வருது. சீஃப் கிட்ட ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை. அங்கே ஸ்டேஷனுக்கு வந்து உண்மை எப்படி வாங்குறது, எதுக்கடா இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க, யாரா உனக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்ருக்கான்னு எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டான். இவங்க எல்லாம் சுற்றுன்னு சுற்றுறதுலேயே அவன் வாங்கிட்டு வந்து நானே சொல்லிடுறேன் அப்படின்ட்டு அந்த வேற யாருமே வாங்கியிருக்க மாட்டான். இந்த கொரியன் சைனீஸ் இருப்பான்ல, அவன் தான் எல்லாமே பல்காக ஆர்டர் கொடுத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நீ உண்மையை எக்ஸ்ட்ரா சொல்லலையா இல்லையா அப்படின்ட்டு அவன்கிட்ட எத்தனை உண்மை வாங்க முடியுமோ எல்லாம் போட்டு கறந்துக்கிட்டு இருக்க. அவனுக்கு எப்பயாச்சும் இந்த பர்னர் ஃபோன் எல்லாம் கூப்பிடுவாங்க, அப்போ நான் கொண்டு போய் கொடுப்பேன், அவ்வளோதான். மற்றபடி அவனுங்களுக்கும் இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு அவனுங்களை யாருன்னு கூட தெரியாது. ஆனால் அவன் ஒரு கொரியன் சைனீஸ், அது மட்டும்தான் எனக்கு தெரியும்ட்டு அவனுக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு சைடு நம்ம ஹீரோக்கு சீஃப்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவான்ல, அவனை பார்த்தீங்கன்னா அந்த முடிமண்டையனை எவனோ ஒருத்தன் பிடிச்சிட்டு போயிருக்கான். அவன் போன்ட்டு கதறிக்கிட்டு இருக்கான், என்னை விட்டுருன்ட்டு. வேற யாருமே இல்லை, அந்த மாஃபியா இருக்கான்ல அவன் தான் பிடிச்சிட்டு வந்திருக்கான். போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல. இப்படி பண்ணிட்டே பங்கு அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கடவுளை கும்பிட்டுருக்க. சார் நான் மட்டும் சொல்லலைன்னா என்னை கொண்டுருவேன் நாங்கள், அதனால தான் அப்படின்ட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் எடுத்து வச்சுட்டு உன்னோட ஆத்மா சாந்தி அடிக்கட்டும்ட்டு ஏதோ கன் ஷாட்டாக இருக்கு. அதே இடத்துல தான் நம்ம ஹீரோயினுக்கும் கிம்முக்கும் கிடைச்சிருக்கும் க்ளூ. இந்த மாதிரி வேர் ஹவுஸில் தான் ப்ராடக்ட் எல்லாம் இருக்குன்ட்டு அவங்க அதே மாதிரி பார்த்துருப்பாங்க. பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு வந்திருக்கும், கார் ஏதோ மூவ் ஆகி போயிட்டு இருக்கோம். இவங்களுக்கு டவுட் வந்து அந்த காரையே ஃபாலோ பண்ணிட்டு போக, அது வேற யார் காரும் இல்லை, மாஃபியாவோட கார் தான். நம்ம ஹீரோயின் அது எதனா கண்டுபிடிச்சா எதனா க்ளூ கிடைக்கும்ட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. மாஃபியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போய் ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறது நோட் பண்ணிடுறான். அப்படியே போயிட்டு நான் சொல்கிறபடியே செஞ்சுட்டு இருக்குன்ட்டு மாஃபியா வேணும்னே அந்த பக்கம் போய் ஸ்கிரிப்ட் போட்டு என்ன பண்ணிடுறான், காரை பஞ்சர் பண்ணி விட்டுறான். வீலில் அடிச்சு அங்கே இவங்க கால் பஞ்சர் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோயின் ஜஸ்ட் மிஸ் கிட்ட வந்தும் அவனை பிடிக்க முடியலன்ட்டு கத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சீஃப் எல்லாம் போயிருக்காங்களே, அவங்களும் சைலண்டாக அந்த கொரியன் சைனீஸ் கூட உட்காந்துருக்காங்க அவங்க ஏரியாவில். அவன் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கான். இப்போதான் ஒரு மேட்ரு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பனின்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவன் கிட்ட தான் முதல்ல இந்த ராஜ்யமே சுற்றிட்டு இருந்துச்சு, அதாவது இந்த சரக்கு மாத்துறது எல்லாமே. இப்போ இவங்க பனியை கரெஸ்ட் பண்ணங்காட்டி அந்த இடத்துக்கு தான் இந்த கொரியன் சைனீஸ் இருக்கான்ல, அவன் தான் இப்போ அந்த ஹெட்டு மாதிரி. பத்தாததுக்கு பனியோட தம்பியை வேற அவன் பிடிச்சி வச்சிருக்கான். இன்னொரு பக்கம் ரஷ்யன் மாஃபியா, ட்ரக் லீடுன்ட்டு இவங்க 3 பேரும் தான் நம்ம ஜாங் இருக்கான்ல அவனுக்கு எல்லாமே சப்ளை பண்ணுறது. இந்த 3 பேரும் தான் இவனுக்கு ஒரு பெரிய பகலமாக இருக்காங்க. இவங்களால தான் இவனுக்கு ட்ரக்ஸ் எல்லாம் சும்மா தாறுமாறாக அங்கேயும் இங்கேயும் சப்ளை ஆகிட்டு இருக்கு. பத்தாததுக்கு அந்த சீஃப் இருக்கான்ல கோச்சு, அவனும் இதுக்கெல்லாம் துணைக்கு. இவங்க எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிட்டோம். ஆனால் க்ளூ மட்டும் கிடைச்சா கண்டிப்பாக பிடிச்சிடணும். ஏன்னா நம்ம லீகலாக போனால் இவன் எப்படியும் மாட்டிடுறான், எப்படியாச்சும் இவனை பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கணும்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு கமிஷனர் வராரு. இவரை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்மலாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்க. ஹீரோ அப்படியே அப்பாவையாட்ட மூஞ்சி வச்சிருக்காங்க. அங்கே கிம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு அப்படியே திருப்பி விட்டுறான். அவர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பார்க்கவே ரொம்ப அப்பாவியாக இருக்கேன்ட்டு நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ எடுக்க தான் வந்திருக்காரு. அவருக்கு பப்ளிசிட்டி தானே முக்கியம், இன்னொரு போஸ்டிங் போடணும் அப்படின்ட்டு அவர் பப்ளிக்காக பேசிக்கிட்டு இருக்க. எப்படியோ தப்பிச்சுட்டாகிற மாதிரி இவங்க ஜஸ்ட் மிஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. கோச் பார்த்தீங்கன்னா அவனோட பெருமையெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டு
சொல்லிக்கிட்டு இருக்க, நான் தான் பாடி கார்டாக இருக்கேன் அப்படிங்கும்போது எல்லாம் அவனை இலக்காரமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரா நீ நேற்று வந்துட்டு, ஆனால் அவனுக்கு தான் இப்போ ஜியோங்கோட நம்பிக்கையான வாட்சலாக இருக்கேன். அப்போ தான் இந்த கொரியன் சைனீஸ் சொல்கிறான், சரக்கு எப்படியும் வெளியேற்ற முடியாது போல, போலீஸ் எல்லாம் பிடிச்சிருவாங்க போல, என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ இப்படியே போச்சுன்னா நம்ம எல்லாமே நட்டமாயிட்டு போக வேண்டியதான், நீ என்ன பண்ண போகிறா அப்படின்ட்டு அவன் கிட்ட கேட்டுட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷோராக சொல்கிறான், நீங்கள் யாரும் என்ன நம்ப வேண்டாம், எல்லாத்துக்கும் சரக்கு மேலே நம்பிக்கை இருக்குல்ல, பணத்து மேலே நம்பிக்கை இருக்குல்ல, அதை மட்டும் நம்புங்க அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா நல்லா படையவே பெரட்டிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் எல்லாம் உட்காந்துருக்காங்க, எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும். பட் இவங்க போலீஸ் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் அப்படியே சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாங்க கமிஷனர். அதுக்குள்ளே என்னடா பண்ணுறதுன்னு இருக்க. ஹீரோக்கு வெறியாவது, ஏன்னா இந்த ஹீரோ அவனை அடிச்சங்காட்டி தானே இது வரைக்கும் வந்திருக்கு பிரச்சனை. அவர் அதே வரியில் நினச்சி ஓடிக்கிட்டு இருக்க, எப்படியாச்சும் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், இல்லைன்னா நம்மளை ஃபுல்லாக முடிச்சு விட்ருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு விசாரணையை ஹீரோக்கு தான் வைக்கிறாங்க. எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ என்னதான் பேசுவாங்கன்ட்டு. எப்படியாச்சும் இது முடிஞ்சா சரி, ஹீரோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்தா சரின்ட்டு அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ கிட்ட அவன் கேள்வி கேட்டுட்டு இருக்கான், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் ஜாங் அடிச்சிங்க அப்படின்ட்டு. ஆனால் அவன் பேசினதெல்லாம் ஹீரோக்கு தானே தெரியும். கேவலம் அவன் கிட்ட திட்டு வாங்கிருக்கா, அவர் அவ்வளோ பதக்கம்லாம் வெட்டுறாருன்ட்டு ஹீரோவே பார்த்தீங்கன்னா இந்த மெடலில் எடுக்கும்போது ஒரு உறுதி எடுத்திருப்பாங்களே, அதே உறுதியை போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் கிளம்பிடுறாரு. அவங்க பாட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோ எதுவுமே பேசாமல் கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிருக்கு. போனவர் கொஞ்ச நாள் ஆணையே காணோம், இந்த மாதிரி போயிட்டாருன்னு தெரிஞ்சோடனே அங்கே எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிடுச்சு. எங்கே வந்திருப்பாருன்னா ஹீரோ கோச்சிருக்கும்ல அவனோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாரு. வந்த உடனே நான் கொஞ்சம் உங்ககிட்ட தனியாக பேசணுன்ட்டு அவன் கோச் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோ தொலைஞ்சு போய் 2 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு மெசேஜில் ஒரு காரில் எதுக்குமே பண்ணலை அப்படின்ட்டு எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவன் வேற எதனா பிரச்சனை பண்ணிட்டானா நம்மளை சீக்கிரமாக சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களேன்ட்டு அந்த பயம் வேற ஒரு பக்கம். இவனை சும்மாவே இருக்க மாட்டானா அப்படின்னு சீஃப் ஒரு பக்கம் மண்டையை பிச்சுட்டு இருக்க. அங்கே உள்ளே போனாதான் தெரியுது ஹீரோ அந்த உள்ள இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே சரி இங்கே தான் இருந்தியா அப்படின்ட்டு சீஃப் பேசலான்னு போறாரு. ஹீரோட மூஞ்சியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடி வாங்கின மாதிரி இருக்கு. என்னடா இது, என்ன பண்ணிட்டு வந்த, என்ன பிரச்சனை பண்ணியிருக்க புதுசு அப்படின்னு சீஃப் கேட்டுட்டு இருக்க. நான் ஒன்றுமே பண்ணலன்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹியூன் பார்த்தீங்கன்னா உனக்கே எப்படின்னா அடிச்சவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே ஹீரோ மேலே கண்டாயிட்டாங்க. என்னதான் இப்போ புதுசாக பண்ணுற, ஜியாம்க்கு மறுபடியும் போய் பார்த்து பிரச்சனை பண்ணிட்டியான்ட்டு போயிட்டு இருக்க. ஹீரோயினி எல்லாம் திருந்தவே மாட்டேங்கிற மாதிரி மூஞ்சி இழுத்துட்டு போகிறா. மூஞ்சி கூட பார்க்கல. ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு என்னதான் வேணும்ட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. உன்னோட ஹெட்ஃபோன் கொடுக்கணும்னு வந்தேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. நான் எனக்கு இருக்க இடம் இல்லை உன் கூட இருந்துக்கிட்டா அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட கேட்க, உன்னை நம்பினா பார்த்தியா நீ பிரச்சனை சால்வ் பண்ணுவேன், எல்லாமே ஏன் தப்பு தான், உனக்கு அதுக்கெல்லாம் தகுதியே இல்லைங்கிற மாதிரி அவள் போயிட்டுருக்க. என்னதான் சீஃப் நம்ம ஹீரோவை கற்றுனாலும் சரி அவனுக்காக சிக்கன் ரைஸ் வாங்கி வச்சுட்டு அவன் வருவானாகிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேயும் போல இங்கேயும் போல. அடுத்த நாள் காலையில் அசிஸ்டன்ட் வந்து நம்ம சீஃப்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மேட்ரு அப்படின்னா இந்த மாதிரி கமிஷனர் உங்கள் ஹோலில் போட்டிருக்காரு, இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னோன்னே இவருக்கு ஒரே சந்தோஷம். அது எப்படி அதுக்குள்ளே நடந்துச்சு, அவர் இந்த வாரமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படிங்கும்போது தான் சொல்கிறாங்க ஹீரோ இந்த மாதிரி ஜாங்கை மீட் பண்ணா அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு. ஹீரோ ஆக்சுவலாக அன்றைக்கி போய் ஜாங்கை பார்த்துருப்பாங்க, சீஃபை கூட்டிகிட்டு போய் தான் அந்த மாதிரி. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுமா அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படிங்கும்போது ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார். இந்த மாதிரி நம்மளோட பிரச்சனையை நம்மளே முடிச்சுக்கலாம் ஜியாங் கிட்ட கேட்க, சரி அப்போ நீ என் வலிக்கு வந்துட்டேன்னு அர்த்தம், வா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜியாங்கும் ஹீரோவும் தான் என்னமோ பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் அது தெரியாமல் ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ண வந்திருப்பாரு சொல்லணுன்ட்டு, ஆனால் அவ்வளோ ஹர்ஷம் நடந்துக்கிட்டாலே அப்படின்ட்டு அவன் மண்டையை பிடிச்சிட்டு இருக்க. அடுத்து ஹீரோ எங்கே இருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் அவனுக்கு இருக்க ஒரே இடம் ஜிம்மு தான், அதுக்கு போய் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹியூன்கெல்லாம் மனசே இல்லை ஹீரோயின் போகிறான்னு தெரிஞ்சோ அவள் ஜிம்முக்கு போய் பார்க்குறா. ஆனால் ஹீரோ பேரை சொன்னேன் யாருனே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. அவளும் போய் தேடி பார்க்குறா, ஹீரோ எங்கேயுமே காணோம். ஆனால் இவ வந்ததுக்கப்புறம் தான் ஹீரோ உள்ளே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க, நம்ம ஹீரோயினுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு. அவள் அந்த பக்கம் கால் வேற பண்ணுவா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்காமல் அவள் ஜன்னலேருந்து போயிட்டாளா அப்படின்ட்டு மெதுவாக எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்க்கலான்ட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். அப்போ தான் அந்த நாய்க்குட்டியை பார்க்குறான். நம்ம ஹீரோ பேர் இருக்குது இருந்தோடனே அவனுக்கு மூஞ்சியே மாறிடுது. ஹீரோயின் மனசுல இப்போ அவன் தான் இருக்கானாங்கிற மாதிரி அவன் அப்படியே பொக்குன்னு போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் மெசேஜும் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி நீ இப்போ பேசுறதே இல்லை, பேசலன்னா கடைசியாக பாரு அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணல, ஃபோனும் எடுக்கல. அவனுக்கு மூக்குலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவன் போய் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். டாக்டர் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஹீரோ அடிக்கடி அடி வாங்கியிருப்பார்ல, அதனால் அவருக்கு பிரெயினில் ரொம்ப வீக்காக இருக்குது, இப்போ நார்மலாக இருந்தாலும் போக போக ரொம்ப சீரியஸ் ஆகிடும், நீங்கள் இப்போ ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கூட பொறுக்காமல் அவன் பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன் இருக்குது. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்குறா. பார்த்த உடனே தான் அந்த நாய்க்குட்டி இருக்குல்ல அது சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போதுல நம்ம ஹீரோ ஞாபகம் தான் வருது, க்யூட்டாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. நம்ம ஹீரோயின் சரி நான் வேணா ஊட்டி விடுறேன் அப்படின்ட்டு இந்தா சாப்பிடு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பேர் ஜோங்ஜியானு இந்த தோங்ஜு அப்படின்ட்டு இருக்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜிம்மில் ஏதோ தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கூப்பிட்றா, அவர் காலே எடுக்கல. இவளுக்கு மெசேஜும் பண்ணுறா, ரிப்ளை பண்ணல, காலும் வந்தால் ரிப்ளை பண்ணலன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டு இருக்கா. அப்போ தான் சீஃப் வந்து எதனா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படிங்கிறாங்க. அவளும் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்த உடனே அவளுக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. ஹீரோ எதுவுமே நடக்காத மாதிரி ஹாய் காமிச்சிக்கிட்டு இருக்க. என்ன சாம்பியன்லாம் அப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு இருக்கான். இல்லை நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் உங்களுக்கு பிரச்சனை தான் வருது, அதனால தான் நானே போய் சால்வ் பண்ணலான்னு பார்த்தேன் அப்படின்ட்டு. அன்றைக்கி இவனை பார்க்க போயிருப்பான்ல ஜாங்கு, அப்போ பார்த்தீங்கன்னா அவன் சீஃபை விட்டு அடிக்க வச்சிருப்பான்.
சீஃப் அடித்தது தான் எல்லாமே இவனுக்கு பஞ்சிங்காக இருக்கும். ஆனால் திருப்பி அடித்தா வேறு எதனா பிரச்சனை வந்துடும், இவன் சைலண்ட்டாக பிரச்சனையை முடிக்கணும்னு அங்கே போயிருப்பான். இனிமேல் என்னால் உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை வராது, என்னோட பிரச்சனையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்குறக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீ ஏதோ பெருசாக சாதிப்புன்னு நினச்சேன், ஈஸியாக கிவ் அப் பண்ணிட்ட போல அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, ஹீரோக்கு அதெல்லாம் புரியுது, நானும் எப்போ கிவ் அப் பண்ண மாட்டேன், இப்போ நான் சால்வ் தான் பண்ணியிருக்கேன்ட்டு அவன் ஹீரோயின்கிட்ட போகிறான். அப்புறமேல என்ன 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக நின்றுட்டு இருக்க. ஹீரோ அவன் வீட்டுக்கு கிளம்புறான். ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறேன்னு சொன்னேன், இருக்கலாம்ல நானும் தனியாக தானே இருக்கேன் அப்படின்ட்டு அவளே வாலண்டியராக கூப்பிட்ற. ஹீரோக்கு அப்புறம் என்ன, அவன் பார்த்தீங்கன்னா கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இவன் தூங்கும் போதெல்லாம் க்யூட்டாக இருக்குது, அவளும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே அவளவை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்க. அடுத்த நாளே ஏதோ ஒரு குழந்தைகளோட கிட்ஸ் பார்க்கிங்க்கு தான் வந்திருக்காங்க. என்னன்னா இவங்க டீம் சஸ்பெண்ட் ஆகக்கூடாதுன்னா வேறு எதனா மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி பண்ணணும்ல, கமிஷனரோட கண்ணலை படணும்ட்டு இவங்க இன்னொரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு எமர்ஜென்சியோட சொல்லி கொடுக்குற மாதிரி. அங்கே ஒரு குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூனை பாடாத படுத்திட்டு இருக்க. அவன் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா யாரா இவன் ஒரு குழந்தைக்கு கூட விட்டு கொடுக்க மாட்டானான்ட்டு இவனை சீப்பாக பார்த்துக்கிட்டு இருக்க. இவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அங்கே கிம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. நாயை கூட்டிகிட்டு போய் வித்த காமிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ட்டு இருக்க. கமிஷனரோட பப்ளிசிட்டியை பற்றி உனக்கு தெரியும்ல, இது மூலியமா பப்ளிசிட்டி ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்லது தானே இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கமிஷனருக்கே போய் ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்குலாம் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன், இவங்க டீம் தான் பண்ணிக்கிட்டு இருக்குன்ட்டு இந்த பப்ளிசிட்டிக்கு தான். அங்கே கமிஷனர்லாம் ஹீரோ கிட்ட மசாஜ் எல்லாம் பண்ண தெரியுமான் இருக்க. நீ கம்மாண்ட் இருந்திருக்கலாம்ல, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, பேசாம மசாஜ் சென்டரில் வேலை செய்யலாம்ன்ட்டு ஹீரோவை கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். ஹீரோவை பார்க்குற அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு பண்ணவாட நான் கோல்டு மெடல் வாங்கினேன்ட்டு வேணும்னே கமிஷனருக்கு ஒரு 2 திருப்பி விட்டுக்கிட்டு இருக்க. அங்கே கரெக்டாக மேயர் வந்துடுறாங்க. கமிஷனர் பார்க்கலான்னு போனார், பட் அவரால் எந்திரிக்க கூட முடியல. இது தாண்டா மசாஜோட பவர்ன்ட்டு ஹீரோ நல்லா வெளியே வந்துக்கிட்டு இருக்க. அங்கே எல்லாரும் அவங்களோட ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க. ஹியூனுக்கு ஒரே அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுது. கமிஷனர் என்ன சொன்னாருன்ட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து நம்ம இருக்கிற டைமுக்குள்ளே எப்படியாச்சும் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணோன்னு சொல்ல ஹீரோக்கு ஒரே புண்ணக்கு தான். ஹீரோயின் ஏதோ ஜாட காட்டுக்கிட்டு இருக்கா. ஹியூன் நான் என்ன ஜோக்கராடாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இதே மாதிரியே நீ எதனா பண்ணனா அவ்வளோதான் பார்த்துக்கோ, இப்போக்குள்ளே நம்ம இப்போ கொடுக்குற டைமில் யூஸ் பண்ணணும் புரியுதான்ட்டு சீஃப் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் இது ஒன்று பண்ணேன், அது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹியூனுக்கெல்லாம் மனசே போயிடுச்சு, என்னடா இருக்கும் அப்படின்ட்டு. என்னடா அப்படின்ட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயினே கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி நீ எல்லாத்துக்கிட்டே பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது தான் நீ தான் நான் கிட்ட வந்தாலே ப்ளஷ் ஆகிற பாரு, இப்போ கூட நீ தான் ஆகிட்டு இருக்க, நீ தான் காட்டி கொடுத்துட்டு இருக்க ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினே பார்த்தீங்கன்னா சரி நீ நானும் சொல்லலை நீயும் சொல்லாது அப்படின்ட்டு ஹீரோ இன்னைக்கு நைட்டு வீட்டில் பார்க்கலாம், நான் போய் பேக் பண்ணிட்டு வரேன், உன் ரூம்லேயே நான் படுத்துக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு போயிட்டு இருக்க. அவங்க ரொமான்ஸ் அப்படி போயிட்டு இருக்கு. அதே மாதிரியே ஹீரோவும் பேக்கில் அப்படியே என்ஜாய்மெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் பார்க்குறான் அவனோட புக் இருக்குல்ல, அது காணும். என்னடா புக்கை காணோன்னு ஹீரோ படிச்சுக்கிட்டு இருக்க. அது வேறு யார்கிட்டையுமே இல்லை, ட்ரக் லார்ட் இருக்கல சனா, அவகிட்ட தான் இருக்குது. அவள் அப்படியே படிச்சுட்டு இருக்கா. மாஃபியா அவளுக்கு ரூட்டு விடுற மாதிரி தெரியுது. என்ன யார் புக்கை படிச்சுட்டு இருக்கேன்ட்டு. அது ஒன்றும் இல்லை, ரொம்ப எமோஷனல் டைப்பு போல் அப்படின்ட்டு அவள் சந்தோஷமாக படிச்சுட்டு இருக்கா. ஏதோ ஹீரோவையோ பக்கத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாதிரி. அங்கே கொரியன் சைனீஸ்காரனும் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்போ தான் இந்த ட்ரக் லார்ட் என்னோட ப்ராடக்ட் எல்லாம் நிறைய டூப் ஆகிட்டு இருக்கு, டூப்பெல்லாம் அடிச்சிருவேன்னு சொன்னேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ஜியாங் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். கொரியன் சைனீஸோட ஹெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சரக்கு எப்படியாச்சும் பிரச்சனை எல்லாம் மூவ் பண்ணணும், போலீஸ் கிட்ட மாட்டினா நம்ம செத்தோம் தெரியும்ல அப்படின்ட்டு இருக்க. ஜியாங் உத்தரவாதம் கொடுக்குறான் அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது அப்படின்ட்டு. சரக்கெல்லாம் ரெடி, போலீஸும் ரெடி, இந்த மாதிரி வண்டியும் ரெடி, எப்படியாச்சும் மாட்டாமல் நம்ம ஏற்றிக்கிட்டா போதுன்னு இருக்க. கொரியன் சைனீஸ் ஹெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசாமல் ஹீரோ போட்டுற வேண்டி தானே, எதுக்கு விட்டு வச்சிருக்கீங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஜியாங் பார்த்தீங்கன்னா ஹீரோ கெஞ்சறது பார்த்து ஃபன்னாக இருக்கும், அதுக்கு தான் அப்படின்ட்டு ஹீரோ வச்சு விளையாடிட்டு இருக்க. அங்கே எல்லாம் மண்டே பிடிச்சிட்டு இருக்காங்க, எப்படியோ சரக்கு எங்கதான் இருக்கும், எப்படா பிடிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரைம் டிபார்ட்மெண்ட் ஹெட் இருக்கான்ல, அவன் கரெக்டாக வந்துடுறான். வந்த உடனே அவன் நடக்கிற லூவெல்லாம் அப்படியே மூடி மறைச்சு வச்சுட்டாங்க, இவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை, என்னடா இங்கிட்ட இருந்து எதனா மறைக்கிறீங்களான் இருக்க. லஞ்சுக்கு ஆர்டர் போடுறத பற்றி பேசிட்டு இருக்கோம், உனக்கு எதனா வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கிரைம் யூனிட் ஹெட் இந்த மாதிரி ஹீரோயினும் கிம்மும் போயிருப்பாங்களே, அங்கே இடத்துல ஒரு ஷூட் கன் வந்திருக்குல்ல, அந்த இப்போ கிரைம் யூனிட் ஹெட் கிட்ட தான் அந்த கேஸ் வந்திருக்காமா. அதில் ரெட் பார்த்தீங்கன்னா இந்த கிரிமினல் இருக்கான்ல, அவனோட பிளட்டோட மேட்ச் ஆகுது, உனக்கு இவனை பற்றி தெரியும் தானே அப்படின்ட்டு அந்த மொட்டையை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கிம்மு பேரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவனை கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இருக்க. ஹியோங் கண்டிப்பாக அவனை வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹியூன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் உனக்கு ஒரு நியூஸ் ஆட்டை கிடச்சிருக்கும், என்னென்னா இந்த மாதிரி சரக்கெல்லாம் உள்ளதாக இருக்குது, அவன் விசாரிக்க போன இடத்துல சொல்லியிருப்பாங்க வெளியே போகல அப்படின்ட்டு இருக்கும்போது ஹீரோ அப்போ அந்த சரக்கை அப்படியே நம்ம முடிச்சாகணும், போட்டில் தான் கண்டிப்பாக இருக்குன்னு இருக்க. அதே மாதிரியே ஹியோன் இருக்கான்ல, அவன் தான் அந்த போட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட ஹெட் இருக்கான்ல, கடைசியில் அவனையே மாக்கிட்டான். அவன் இவனுக்கு பயந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. எப்படியாச்சும் வண்டியெல்லாம் ரெடி பண்ணுங்க, எப்படியாச்சும் நம்ம கண்டிப்பாக போட்டை நகர்த்தி ஆகணும்ட்டு அவன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோ எப்படா இப்போ எந்த ஃபோர்ஸை வச்சுடா பிடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்க. சீஃப் பார்த்தீங்கன்னா பொதுவாக அப்படி சொரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ எதுனா ஒன்று
பண்ணி ஆகணும்ட்டு எல்லாம் மண்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது சீஃபோட அழைப்பிச்சல்லாம் தாங்க முடியல. அவருக்கு மூஞ்சிகளாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ தடுப்பாக வந்துருச்சு. என்னடா பிரச்சனை அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. எறும்பு கடி மாதிரி இருக்குது. இந்த ட்ரக் அன்றைக்கி சீஃப் எடுத்திருப்பார்ல பார்த்தீங்களா, அங்கே ஒரு எறும்பு இருக்கும். அந்த எறும்பு உயிருக்கே ஆபத்தாக இருக்கும். ஏன்னா அந்த ட்ரக்ஸ் எல்லாம் இப்போ அந்த எறும்போட கையில் இருக்கும்ல, அதனால தான் உங்களுக்கு அது பண்ணுதா இது பண்ணுதான்ட்டு எல்லாம் மாற்றி மாற்றி கேட்டுட்டு கொஞ்சம் இப்போவே ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லைனா உங்கள் உயிருக்கே ஆபத்தாயிடும் சீஃப்னு கிம்மெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. சீஃபுக்கு இவங்க பேசுறதுலேயே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல. டே சும்மா இருக்கேன்னு நீங்களே சாவடிச்சிடாதீங்கடா அப்படின்ட்டு அவர் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரூஃபோட பார்த்த உடனே அவர் சாகாத குறை தான், மயக்கம் போட்டு விழுகாத குறைய அப்படியே படிச்சுட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட காமெடியாக முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் தான் தெரியும் யார் யார் ஜியாங்க பிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. பட் நெக்ஸ்ட் எபிசோடில் தரமான சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு சூப்பர் எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.